السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 42. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 42வது நாள் பாடத்துல நாம் இருக்கின்றோம். இந்த பாடத்தில் இரையச்சம் என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய அமையக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லா. நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா இதன் மூலமாக உங்களுடைய வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த ரியாது சாலிஹீனுடைய 42வது பாடத்துல நாம் 2 ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். இந்த 2 ஹதீசுகள் ஆகிறது இந்த இரையச்சம் என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய முதலாவது ஹதீஸாக இது இருக்கின்றது. இப்ப பாருங்க, முதலாவது ஹதீஸ் யார் சிறந்தவர் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு. அப்போ இந்த ஹதீஸானது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படும். யார் சிறந்தவர்கள் யா ரசூலல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரக்கூடிய ஒரு பதிலாக இந்த ஹதீஸ் நமக்கு அமைகிறது. அப்போ அது என்ன பதில்னு பார்த்தா, 3 வகையான முறையில யார் சிறந்தவர்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி தருவாங்க. முதலாவதாக, அல்லாஹுவை அதிகமாக பயப்படக்கூடியவர்கள், பயபக்தியோடு தக்குவாவோடு இருக்கக்கூடியவர்கள் தான் சிறந்தவர்கள் என்பதை பதிவு செய்வாங்க. இரண்டாவதாக, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தான் சிறந்தவர்கள்னு சொல்லுவாங்க. எதன் காரணமாக? பரம்பரையின் காரணமாக. அவர்கள் தந்தையர்கள் மூவருமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இது போன்ற அந்த சந்ததியில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவதன் காரணமாக பரம்பரை இறுதியில் பார்க்கும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தான் சிறந்தவர்கள் என்ற ஒரு செய்தியினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தொகுத்து தருவார்கள். மூன்றாவது ஒரு விதமாக, அரபு கோத்திரத்தில் சிறந்தவர்கள் யார்? அரபு அந்த சந்ததியில அந்த கோத்திர தலைவர்கள்ல சிறந்தவர்கள் யாராக இருக்கக்கூடும், எந்த காலத்தில் வாழ்ந்தவர்களாக இருப்பார்கள் என்று தெளிவுபடுத்தும் பொழுது, ஜாஹிலியத்து காலத்தில் மடமைத்தனத்தினுடைய உச்சத்தில் இருந்த அந்த காலத்தில் சிறந்தவர்களாக இருந்தவர்கள் மிக ஆகச் சிறந்தவர்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இன்னும் அவர்களில் இஸ்லாத்தை கற்று அதன்படி அமல் செய்து
ஃபுகஹாக்களாக, அதாவது சட்ட மேதைகளாக அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள்தான் அதிலும் சிறந்தவர்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு கற்பித்து தருவார்கள். அப்போ அதன் காரணமாக தான் யார் சிறந்தவர் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸினை நாம் அமைத்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இரண்டாவது ஒரு ஹதீஸ், பெண்களை பயந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இது இருக்கின்றது. இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு விஷயத்தை பேணி வாழச் சொன்னார்கள். இப்போ இரண்டு விஷயத்துல நீங்க தக்குவாவோடு இருந்து கொள்ளுங்கள், இறையச்சத்தோடு அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அதுல முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த உலகம் என்பது ரொம்ப இனிமையானதும் ரொம்ப சுவை மிகுந்ததும், அந்த உலகத்தில் நம்மை கெடுக்கக்கூடிய எத்தனையோ செயல்கள் இருக்கிறது. அதனால் இந்த உலகத்தை நீ பயந்து கொள், இந்த உலகத்தோடு நீ தக்குவாவோடு நீ இருந்து கொள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது ஒரு பாயிண்டாக சொன்னாங்க. இரண்டாவதாக, பெண்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், பெண்களுடைய ஃபித்னாக்களை விட்டும் குழப்பத்தை விட்டும் உன்னை நீ பாதுகாத்துக்கொள், நீ தக்குவாவோடு இருந்து கொள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி ஒரு விஷயத்தை பதிவு செய்வாங்க. பனு இஸ்ராயல் காலத்துல வாழ்ந்த அந்த நபர்கள்ல அதிகமான நபர்கள் எத்தனையோ ஃபித்னாக்களை சந்திச்சாங்க, எத்தனையோ குழப்பத்தை சந்தித்தார்கள். அப்ப அந்த குழப்பத்திற்கெல்லாம் முதன்மையான ஒரு குழப்பம் எதுன்னு சொன்னா அது பெண்களை குறித்தான குழப்பம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல தெளிவுபடுத்துவாங்க. அப்போ அவர்கள் எக்கச்சக்கமான அந்த ஃபித்னாக்களை குழப்பத்தை சந்திச்சாலும் அவங்க ஃபர்ஸ்ட் சந்திச்சது என்ன? பெண்களை குறித்தான ஒரு ஃபித்னாவை தான், ஒரு குழப்பத்தை தான் அவர்கள் சந்தித்தார்கள். அதனால் நீங்கள் பெண்களையும் அஞ்சு கொள்ளுங்கள், நீங்கள் பெண்களையும் பயந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தக்வாவோடு இருந்து கொள்ளுங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி தருவார்கள். அதன் காரணமாக தான் பெண்களை பயந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸினை நாம் அமைத்திருக்கின்றோம். அப்போ இந்த 42வது பாடத்துல நாம் இந்த இரண்டு ஹதீஸுகளை பற்றி மாத்திரம்தான் நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 69வது ஹதீஸ். வஅம்மல் அஹாதீசு, இன்னும் அறிந்து கொள்ளுங்கள் இந்த ஹதீஸுகளாகிறது. ஃபல் அவ்வலு, எனவே இது முதலாவது ஹதீஸாக இருக்கின்றது. அப்போ இந்த பாபு தக்குவா, இறையச்சம் என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸுகள்ல இந்த ஹதீஸானது முதலாவது ஹதீஸாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸை யார் அறிவிக்கின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது, அன் அபி ஹுரைரத ரதியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸாக இது இருக்கு. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால, அவர்கள் சொன்னார்கள், கீல கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே. அப்போ இந்த கீல கேட்கப்பட்டதுன்னு சொன்னா யார் மூலமாக? சஹாபாக்கள் மூலமாக, நபித்தோழர்கள்ல இருந்து சில தோழர்களின் மூலமாக கேட்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்கிறார்கள், மன் அக்ரமுன் நாசி, மக்களில் சங்கையானவர், அதிகம் சங்கையானவர் யார் என்ற ஒரு கேள்வியை முன்ன வைக்கிறாங்க. அப்ப அக்ரமுன்னு சொன்னா சங்கையானவர், அப்ப இந்த இடத்துல சிறப்புக்குரியவர், சிறந்தவர் என்று அர்த்தம் வைத்துக் கொண்டால் இங்கு பொருத்தமானதாக இருக்கும். அப்போ மக்கள்ல சிறந்தவர் யார் யார சொல்லலாம் என்பதாக அந்த கேள்வியை சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வைக்கும் பொழுது, கால, அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தகாஹும், அவர்களில் அதிகம் தக்குவா உடையவர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ அந்த கூட்டத்திலேயே யாருக்கு அல்லாஹுடைய பயம்
அந்த தக்குவா என்பது அதிகமாக இருக்கின்றதோ அவர்தான் ஆக சிறந்தவர் என்பதாக ஒரு பதிலை நீ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தார்கள். அப்ப அந்த அத்காஹும் என்பதுல ஷரஹல நமக்கு போடும்போது ஒரு விஷயத்தை கற்றுத்தராங்க. ஒருத்தன் முத்தகையாக தக்குவா உடையவனாக இருக்கின்றான், இந்த உலகத்துல அதிகமான நல்ல காரியங்களை செய்கின்றான் என்பதாக சொன்னால் மறுமை நாளில் அவன் உயர்ந்த ஒரு தரஜாவில் அல்லாஹு தஆலா ஆக்கி வைப்பான்னு சொல்றாங்க. இப்போ உயர்ந்த ஒரு அந்தஸ்துல, ஒரு மேன்மையான ஒரு அந்தஸ்துல அல்லாஹு தஆலா அவனை ஆக்கி வைப்பான் என்ற ஒரு விஷயத்தை ஷரஹ்ல நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. இன்னும் சில நபர்கள் சொல்றாங்க, அந்த முத்தகையாக தக்குவாவுடையவனாக இருக்கக்கூடிய அந்த நபருடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது இன்னும் சில இமாம்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால், அவன் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவனாக இருந்தால் அவன் இந்த உலகத்தில் அஞ்சக்கூடிய, இந்த உலகத்தில் பயப்படக்கூடிய விஷயங்கள், திடுக்கிடும் விஷயங்களை விட்டெல்லாம் அவன் துண்டிக்கக்கூடியவனாக இருப்பான். அப்ப அந்த விஷயத்தெல்லாம் விட்டு எதற்கும் அவன் அஞ்சாதவனாக இருப்பான் என்பதை இன்னும் சில இமாம்கள் நமக்கு விளக்கி தருகிறார்கள். இப்ப பாருங்க, அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களில் அதிகம் தக்குவா உடையவர்கள் என்பதாக சொன்ன பொழுது ஃபகாலு, எனவே சஹாபாக்கள் சொன்னார்கள், லைஸ அன் ஹாதா நஸ்அலுக, இதை குறித்து இதை விட்டும் உங்களிடத்தில் நாங்கள் கேட்பவர்களாக இல்லை. அப்போ இதை பத்தி உங்களிடத்துல நாங்க கேட்கல யார சொல்லலாம் என்பதாக சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல சொன்னாங்க. அப்போ கால, உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபயூசுஃபு நபியுல்லாஹி இப்னு நபியில்லாஹி இப்னி நபியில்லாஹி இப்னி ஹலீலில்லாஹி, அல்லாஹுடைய உற்ற நண்பரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனான, அல்லாஹுடைய நபி அவர்களுடைய மகனான, அல்லாஹுடைய நபி அவருடைய மகனான, அல்லாஹுடைய நபியான யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தான் சிறந்தவர்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ இந்த இடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரம்பரையை பத்தி மொத்தமாக சொல்றாங்க. இன்னாருடைய மகனான இன்னாருடைய மகனான அப்படின்னு கொண்டு வரக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், பரம்பரை அடிப்படையில் ரீதியில் பார்க்கும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தான் சிறந்தவர்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையின் மூலமாக தெளிவுபடுத்த விரும்புகிறாங்க. அப்போ பாருங்க, கடைசியா சொல்லப்பட்ட ஹலீலில்லா, ஹலீல்லான யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அவர்களுடைய மகனான நபியில்லா, நபியில்லா யார்? அவருடைய மகன் யாரு? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள். அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் நபியுல்லா, அல்லாஹுடைய நபியான யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களாக இருக்கின்றார்கள் என்ற ஒரு விஷயத்தை இதன் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செஞ்சு தராங்க. அப்போ காலு, சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், லைஸ அன் ஹாதா நஸ்அலுக, உங்களிடத்தில் நாங்கள் இதை குறித்தும் கேட்கக்கூடியவர்களாக இல்லை யா ரசூலல்லாஹ், நாங்க இதை பத்தி உங்கள்ட்ட கேட்கல யா ரசூலல்லாஹ், நாங்கள் வேறு ஒரு விஷயத்தை கேட்கிறோம் என்பதாக சொன்ன பொழுது கால, அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஅன் மஆதினில் அரபி தஸ்அலூனி, எனவே அரபுகளினுடைய சுரங்கங்களை குறித்தா தஸ்அலூனி, என்னிடத்தில் நீங்கள் கேட்கிறீர்கள் என்பதாக கேட்டாங்க. இப்போ மஆதின்னு சொன்னா சுரங்கங்கள் என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த இடத்துல அரபுகளுடைய சுரங்கம் எப்படி வரும்? இப்ப அரபுகளுடைய அந்த கோத்திரம் என்ற ஒரு அர்த்தம் கொடுத்தா இந்த இடத்துல நமக்கு பொருத்தமாக இருக்கும். அப்போ அரபு கோத்திரத்தை குறித்தும் யார் சிறந்தவர்கள் என்பதை என்னிடத்தில் நீங்கள் கேட்கிறீர்களா என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களிடத்தில் கேட்டாங்க.
அதற்கு சஹாபாக்கள், ஆமாம் யா ரசூலல்லாஹ், நாங்கள் அதை குறித்து தான் கேட்கிறோம். அரபு கோத்திரத்தார்களிலேயே சிறந்தவர்கள், சிறப்புக்குரியவர்கள் யார் என்பதாக சஹாபாக்கள் சொன்ன பொழுது, அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தயாருஹும் ஃபில் ஜாஹிலியதி, ஜாஹிலியத்துடைய காலத்தில், மடமைத்தனத்தினுடைய அந்த காலத்தில் யார் சிறந்தவர்களாக இருந்தார்களோ, தயாருஹும் ஃபில் இஸ்லாமி, இந்த இஸ்லாம் மார்க்கத்திலும் அவர்களே சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். எப்பொழுது? இதா ஃபகுஹு, அவர்கள் விளங்கி இருந்தால். எதை விளங்கி இருந்தால்? மார்க்க சட்டங்களை அவர்கள் படித்து அதை விளங்கியவர்களாக இருந்தால் இஸ்லாத்திலும் அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துறாங்க. இப்ப ஜாஹிலியத் காலத்துல யாரெல்லாம் சிறந்தவங்களா இருந்தாங்களோ, இஸ்லாத்திலையும் அவர்கள் இஸ்லாத்தை விளங்கி நல்லபடியாக இந்த ஹுக்குமுகளை படித்து செயல்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னார், அவர்கள்தான் இஸ்லாத்திலும் சிறந்தவர்கள். அப்போ அப்படி அவங்க விளங்கல, ஜாஹிலியத்து காலத்து சிறந்தவங்க இஸ்லாத்துல அந்த ஹுக்குமுகளை, அந்த சட்டங்களை விளங்குறவர்களாக அவங்க இல்லைன்னு சொன்னா அவர்கள் சிறந்தவர்களாக ஆக மாட்டார்கள் என்ற ஒரு கருத்தினையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக நமக்கு பதிவு செய்து தராங்க. முத்தஃபக்குன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவரும் சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸு இருக்கின்றது. இப்ப பாருங்க, அந்த ஹதீஸனுடைய தொடர்ச்சியா சொல்றாங்க, வஃபகுஹு, இந்த ஃபகுஹுன்னு கடைசியா ஒரு வார்த்தை போட்டாங்களா இல்லையா, இதா ஃபகுஹுன்னு, அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தையும் அதை எப்படி வாசிக்கணும் நமக்கு சொல்லி தராங்க பாருங்க. பிலம்மில் காஃபி அலல் மஷ்ஹூரி, பிரபலியத்தின் மீது காஃபுக்கு லம்மை கொண்டு வாசிக்கணும். அப்போ காஃபுக்கு லம்பு பெற்றிருக்கா இல்லையா? அப்போ பிரபலியமாக ஃபக்குஹு என்பதுதான் வாசிக்கப்பட்டிருக்கின்றது. ஃபேமஸா ஃபக்குஹு தான் வாசிக்கணும். ஆனா இன்னும் சொல்றாங்க, வஹுகிய கஸ்ருஹா, இன்னும் அந்த காஃபிற்கு கஸ்ரை கொண்டும் அவர்கள் ஹிகாயத் செய்கிறாங்க, அறிவிக்கப்படுகின்றது. அப்போ அதுக்கு பிரபலியமா பார்த்தா அதுக்கு லம்மு கொண்டு தான் வாசிக்கப்படும். ஆனா கசரை கொண்டும் சில அறிவிப்பாளர்கள் அறிவித்து தந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியினை இங்கு பதிவு செய்யறாங்க. அதாவது அதற்கான அர்த்தத்தை சொல்றாங்க. அலிமு அஹ்காம ஷர்இ, மார்க்கத்தின் சட்டங்களை அவர்கள் அறிந்து விட்டார்கள் என்ற அர்த்தத்திற்கு அந்த ஃபக்ஹு என்பது வரும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி தராங்க. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபு தக்குவா, இறையச்சம் என்ற பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சஹாபாக்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஸ்ட் தந்த பதில் என்ன? அத்தகாஹும், அவர்களில் இறையச்சம் உடையவர்கள் என்ற ஒரு பதிலை தந்தாங்களா இல்லையா? அப்போ இந்த ஒரு செய்தி, இந்த ஒரு வார்த்தை இந்த ஹதீஸில் இடம் பெறுவதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது பாபு தக்குவா, இறையச்சம் என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு. இன்னும் நான் மேலே சொல்லப்பட்டது மாதிரி யார் சிறந்தவர் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அடுத்தபடியாக 70வது ஹதீஸை நம்ம பார்ப்போம். அஸ்ஸானி, இந்த ஹதீஸானது 2வது ஹதீஸாக இருக்கு. இதில் இந்த பாபு தக்குவா என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸுகளில் இந்த ஹதீஸானது 2வது ஹதீஸாக இது இடம்பெறுகிறது. இந்த ஹதீஸு யாரை தொட்டு அறிவிக்கப்படுகின்றது என்று பார்க்கும் பொழுது, அன் அபி சயீதின் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கின்றது என்பதை இங்கு சொல்லித்தரார்கள். ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அனின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு.
அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன துன்யா, நிச்சயமாக இந்த உலகம் என்பதாகிறது, ஹுல்வத்துன், அது மிகவும் இனிமையானதாக இருக்கின்றது. அப்போ இனிமையானதுன்னா அந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இனிமையானதாகவும் அது இன்பத்தை தரக்கூடியதாகவும் இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இன்னும் ஹலீரத்துன், இன்னும் அது செழுமையானதாகவும் அந்த துன்யா, இந்த உலகம் என்பது இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாங்க. இன்னல்லாஹ, இன்னும் நிச்சயமாக அல்லாஹு தஆலா, முஸ்தஹ்லிஃபுக்கும் ஃபீஹா, இந்த துன்யாவில் உங்களை அல்லாஹு தஆலா உங்களை பிரதிநிதியாக ஆக்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ உங்களை பிரதிநிதியாக ஆக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனால ஃபயந்துரு, அவன் பார்ப்பான், கைஃப தஅமலூன, நீங்கள் எப்படி அமல் செய்கிறீர்கள் என்பதை அவன் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ அல்லாஹுடைய அந்த அமலை நீங்க எப்படி செய்யறீங்க, எந்த முறையில் செய்கிறீர்கள், அது நல்ல முறையா செய்கிறீங்களா இல்ல தீங்கான முறையா செய்கிறீங்களா, அப்படி என்பதை அல்லாஹு தஆலா பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தராங்க. ஃபத்தகுத் துன்யா, எனவே இந்த உலகத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒத்தகுன் நிசா, இன்னும் இந்த பெண்களையும் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ இந்த உலகத்தையும், இந்த இன்பம் தரக்கூடிய இந்த உலகத்தையும் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களையும் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிட்டு சொல்றாங்க, فإن أول فتنة بني إسرائيل, பனு இஸ்ராயில் கோத்திரத்தார்களின் குழப்பத்தில் நிச்சயமாக இது முதலாவதாக இருக்கின்றது. இப்போ பனு இஸ்ராயலர்களுக்கு எத்தனை குழப்பம் நடந்துச்சு நமக்கு தெரியும். எக்கச்சக்கமான ஃபித்னாக்கள், எக்கச்சக்கமான குழப்பங்கள் நிகழ்ந்த ஒரு காலம். அப்போ அந்த பனு இஸ்ராயல்கள் சந்திச்ச அந்த குழப்பத்திலேயே இந்த பெண்களுடைய விஷயம்தான் முதலாவதாக அமைந்தது என்பதை சொல்றாங்க. பாருங்க, கானத்து ஃபின்னிசா, பெண்களுடைய விஷயத்தில் தான் ஆகியிருந்தது. அதோ பனு இஸ்ராயலுக்கு ஏற்பட்ட அந்த குழப்பத்துகளிலே முதன்மையானதாக, முதலாவதாக நிகழ்ந்த ஃபித்னா எது? பெண்களை குறித்தான ஃபித்னா தான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு ஹதீஸின் மூலமாக நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸினை முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் ரிவாயத்து செய்திருக்கின்றார்கள். அப்போ இந்த ஹதீஸ் ஆனது இந்த பாபு தக்குவா, இறையச்சம் என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துன்யாவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், இன்னும் பெண்களை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற இரண்டு செய்தியை பதிவு செஞ்சாங்க. அப்போ நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், தக்குவாவோடு இருந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்படக்கூடிய காரணத்தினால தான் இந்த ஹதீஸ் ஆனது இந்த பாபு தக்குவா என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடியதாக இருக்கு. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி பெண்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடியதாக இந்த ஹதீஸ் இருக்கு. அப்போ இன்றைய பாடத்தில் நாம் 2 ஹதீஸுகளை நம்ம வாசித்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 71வது ஹதீஸை பற்றி நாம் பார்ப்போம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.